ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. நம்ம ரோகிணிக்கு அந்த மாப்பிள்ளைய பத்தின விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து ரோகிணியை அடிச்சு வேற இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சந்திரகலா அவங்க மாமா கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, அவளை மட்டும் வெளியில விட்டுறாதீங்க. அவ மட்டும் வெளியில வந்தா அப்புறம் அக்கா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவா. அவளை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல மயில் வந்து ரோகிணியை தேடிட்டே இருக்காங்க. ரோகிணி எங்க போனா, என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டான், அதுவும் நான் இல்லாம அவ எங்கேயுமே போக மாட்டா, எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்ப ரேவதி கிட்ட கேக்குறாங்க, ரேவதி ரோகிணியை பாத்தியா, ரோகிணியை ரொம்ப நேரமா ஆளைய காணா அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ரேவதியும் ஒரு பக்கம் தேடுறாங்க. இன்னொரு பக்கம் மயில் வந்து கார்த்தி கிட்ட போய் சொல்றாங்க, எப்பா கார்த்தி, ரோகிணி எங்க போனாங்கன்னே தெரியலப்பா அப்படின்னு சொல்ல, உடனே கார்த்தியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் கேக்குறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாங்க, சந்திரகலா கிட்ட தான் லாஸ்டா ரோகிணி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, உடனே சந்திரகலா கிட்ட போய் கேக்குறாங்க, சின்னத்த எங்க ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு சந்திரகலா சொல்றாங்க, என்ன திடீர்னு வந்தீங்க, ரோகிணி எங்கன்னு கேக்குறீங்க, எனக்கு என்ன தெரியும், இங்கதான் எங்கேயாவது இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட மயில் சொல்றாங்க, இல்ல நீங்க தான் அவளை கடைசியா எங்கேயோ பாத்தீங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஆமா அவ வெளியில எங்கேயோ போனா அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிடுறாங்க. உடனே கார்த்திக் வந்து, சரி நம்ம எல்லா இடத்துலயும் தேடணும், டைனிங் ஹால்ல போய் ஒரு தடவை தேடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க போனா மயில் கிட்ட கார்த்தி சொல்றாங்க, நீங்க ஒரு தடவை அவங்களுக்கு போன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல, மயிலும் கால் பண்ணி பாக்குறாங்க. அப்போ ரோகிணியோட போன் வந்து அங்க டைனிங் டேபிள் கீழே அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த போனை எடுத்து கார்த்தி சொல்றாங்க, அப்போ ரோகிணியோட போன் இங்க இருக்குன்னா அப்போ ரோகிணி எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மயில் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, ரோகிணியோட போன் மட்டும் இங்க இருக்கு, ரோகிணியை யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து யோசிக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க மயில், இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு எனக்கு தெரியும், அத சந்திரகலா தான். சந்திரா என்ன சொன்னாங்க, ரோகிணி வெளியில போயிருக்கிறதா சொன்னாங்க, ஆனா ரோகிணியோட போன் மட்டும் எப்படி டைனிங் ஹால்ல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மயில் கேக்குறாங்க, இதுக்கு என்னப்பா வழி, எப்படிப்பா ரோகிணியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து பதத்தட்டோட கார்த்தி கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், அத்தை கிட்ட போயிட்டு கேட்கிற விதத்துல கேட்டா கண்டிப்பா அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா கிட்ட போறாங்க. சந்திரகலா கிட்ட ரோகிணி வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளைய ஏமாத்தின பொண்ணை பார்த்ததாகவும், அவங்க வந்து இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க, மாப்பிள்ளை சரியான ஃப்ராடு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரோகிணி கண்டுபிடிச்சிட்டாங்க, இதை எப்படியாவது சாம்பிராஜி கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க எங்க போனாங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கிட்ட வந்து கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்திராவோட முகம் மாறத கார்த்திக் வந்து நோட் பண்ணிடுறாங்க. சரி நாங்களே தேடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு சந்திரா இதுக்கப்புறம் யாருக்காவது போன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து அதை ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா கரெக்டா முத்துவேலுக்கு தான் கால் பண்றாங்க, மாமா நீங்க ஒரு தடவை அந்த டைனிங் ஹால்ல போய் பாருங்க, ரோகிணி எங்கேயாவது இருக்காளான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவரும் இங்கதான் இருக்காங்க, நீ பயப்படாதமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுமே கார்த்திக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பாத்தீங்களா நான் தான் சொன்னேன்ல, இவங்க தான் ஏதோ ஒரு வேலை பண்ணிருக்காங்க, நம்ம சீக்கிரமா அந்த சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணோம்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி என்ன நடந்துக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் மயில் ரேவதி இவங்க 3 பேருமே சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்றதுக்கு போறாங்க. அப்போ அந்த கேமராவோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது ரோகிணி வெளியில போனதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம ரோகிணி லாஸ்டா அந்த டைனிங் ஹாலுக்கு தான் போயிருக்காங்க. அங்க இருந்து சந்திரா வெளியில வரதையும் முத்துவேல் வெளியில வரதையும் பாக்குறாங்க. அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணி நம்ம ரோகிணிய அங்க கட்டி போட்டு வச்சிருக்கிறத நம்ம கார்த்திக் மயில் பார்த்து சூப்பரா போயிட்டு காப்பாத்திட்டு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம ரோகிணியை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த முத்துவேலை நம்ம மயில் வந்து சும்மாவே விட மாட்டாரு. ஏற்கனவே செம்ம கோவத்துல இருக்காரு. முத்துவேல் மட்டும் கையில கிடைச்சாரு, அவ்வளவுதான், மயில் வந்து அவரை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. இப்படி சீரியல் வந்து ரொம்பவே விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கிறத பார்த்தா சீக்கிரமா முடிஞ்சிருமோன்ட்டு ஒரு பக்கம் தோணிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த சீரியல் வந்து முடியக்கூடாது, இன்னும் நிறைய எபிசோட்ஸ் எல்லாம் போனோம். அது மட்டும் இல்லாம ரோகிணி அங்க இருந்து வந்தா மட்டும்தான் நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட அந்த மாப்பிள்ளை ஃப்ராடு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண முடியும். நம்ம சாமுண்டேஸ்வரி மனசு மாறி நவீனையே துர்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நவீனை துர்கா கழுத்துல தாலி கட்ட வைப்பாங்க. இதை சந்திரா பார்த்து என்ன மாதிரி எல்லாம் வேதனைப்பட போறாங்கன்ட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.